இதோ உன்னோட ஆர்டர் ஸ்வீட்டி. ஹே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறான். 100% பாசிட்டிவா நம்ப முடியாத ஆஃபர். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, எவ்வளவு பணம் தரேன்னாரு? இது பணத்தை பத்தி இல்ல. அப்ப வேற எதை பத்தியா? இப்போ பார்த்த இந்த சீன் மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஆக்சுவலாக சோனி ஹேஸ் அவரோட லைஃப்பில் தன்னோட கெரியரை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாருன்னு ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயம் என் மரமண்டிக்கு ஏறிச்சு. நான் இந்த பட்டம், ட்ரோஃபி, ரெக்கார்டு அதெல்லாம் எனக்குல. எனக்குள்ள இந்த ரேசிங் வெறிய குழி தோண்டி புதைச்சிட்டேன். அப்பதான் திரும்பவும் ஓட்ட ஆரம்பிச்சேன். எந்த கார், எந்த ட்ராக், எவன் பார்க்கறான் பார்க்கல, எனக்கு கார் ஓட்டினா போதுண்டான்னு ஏங்க ஆரம்பிச்சேன். அப்பப்போ எனக்கு என்ன? பரவாயில்ல, சொல்லு. எப்பயாவது தான். ஆனா இது நடந்திருக்கு. நான் கார் ஓட்டும் போது திடீர்னு ஒரு சத்தமும் கேட்காம என் ஹார்ட் பீட் ஸ்லோ ஆகி ஒரு பயங்கர அமைதி. அப்போ எனக்கு எல்லாம் தெளிவா தெரியும். ஒருத்த என்ன நெருங்க முடியாது. அந்த நேரத்துக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையும் காத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்ம எதேதோ விஷயத்துக்காக, பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக நிறைய விஷயம் பின்னாடி போயிருப்போம். அதெல்லாம் தாண்டி அந்த விஷயம் முதல்ல நமக்கு எதுக்காக பிடிச்சிது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ பார்த்த இந்த சீனை நம்ம லைஃப்லேயும் நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியும்.